பட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேறும். தாவேகா மாநாட்டில் விஜய் வந்து அவிச்ச விதை கதை சொன்னார். இந்த கதையை ஏற்கனவே சீமான்னு சொல்லியிருக்காரு. இவங்கெல்லாம் எவ்வளோ நேர்கோட்டில் வராங்கங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். அதை பற்றி நான் ஒரு விளக்கம் சொல்லணும்னு நினைக்கிறேன். திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த தாவேகா மாநாட்டில் வந்து அவிச்ச விதையை கொடுத்தோன்னே அதை வந்து தெரியாமல் வளர்த்து காமிச்சவங்களாம் இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் அது விளக்கவே இல்லைன்னு சொல்லி கொண்டு வந்தான். அதான் வந்து உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து பேசியிருந்தார். அதுக்கு அவர் விளக்கம் சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நல்லவனாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம். டைலாகை பார்த்துக்கோங்க. நல்லவனாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவனெல்லாம் நீ வந்து செலக்ட் பண்ணலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் அவன் வந்து உண்மையானவனாக இருக்கணும். அதுதான் வந்து அரசியலில் ரொம்ப முக்கியமாக. உண்மையான இருக்கவனை செலக்ட் பண்ணுறாங்க, கெட்டவனை செலக்ட் பண்ணலாம். கெட்டவனை செலக்ட் பண்ணி அவன் கொலை பண்ணிட்டு போயிட்டானா என்ன பண்ணுவீங்க? எடப்பாடி வந்து 13 பேரை சுட்டு கொன்னாரு. அது ஓகேவா உங்களுக்கு? ஸ்னோலினை போய் பார்க்க போகும்போது உங்களுக்கு வலிக்கலையா? எவனோ ஒரு சரியான ஒரு லூசு பையில வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துட்டாங்கடா, 13 பேரை சுட்டு கொண்டிருக்கான் பாரு, மனுஷனை கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் 13 பேரை சுட்டு கொண்டிருக்கானேன்னு உங்களுக்கு தோணலையா? அது நல்லவனாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம், உண்மையாக இருக்கணுங்கிறதுக்கான அர்த்தமா அது? பைபிளில் ஒரு கதை உண்டு. விஜய் வந்து அவங்க பாட்டி கொடுத்த பைபிளை பத்திரமா வச்சிருக்காரு, அதனால் பைபிள் படிச்சிருப்பாரு. அந்த அடிப்படையில் வந்து நான் ஒரு கேள்வி, பைபிளில் ஒரு கதை உண்டு. ஒரு பணக்காரன் வந்து தாளந்து மணியோட அந்த டாலர் மாதிரி அந்த ஊரோட மணி பேர் வந்து தாளந்து. அந்த 2 தாளந்தை வந்து ஒருத்தர் கொடுத்துட்டு போயிருப்பாரு. அதை ஒரு 3 பேர்கிட்ட 4 பேர்கிட்ட அவரோட வேலைக்காரங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து கேட்பாரு, இந்த தாளந்தை என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது ஒருத்தன் வந்து நான் வந்து இது பண்ணேன், அது பேர் என்ன சொன்னது, நான் வந்து அதில் வந்து இந்த இன்வெஸ்ட் பண்ணேன், அதுலேருந்து எனக்கு இவ்வளோ கிடச்சிச்சு. ஒருத்தனுக்கு இது வந்து அந்த பணத்தை வச்சு நான் இது மாதிரி ஒரு இதை கட்டினேன், இது மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு இது சொல்லுவாங்க. விளக்குனா ரொம்ப லேட் ஆகிடும். அப்போ ஒருத்தர் மட்டும் என்ன செஞ்சிருவாங்கனாக்கா, ஐயா வந்து நீங்கள் வந்து விதைக்காத இடத்துல அறுக்கிறவங்க, நடாத இடத்துல பறிக்கிறவங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும், அதனால் நீங்கள் உங்களுக்கு மீறி என்ன செய்யணுங்கிறதுக்காக நான் வந்து அந்த தாளந்தை கொண்டு போய் ஒரு மண்ணில் புதைச்சி வச்சுருந்தாங்க. ஐயா இந்தாங்க அந்த தாளந்துன்னு எடுத்து கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த பணக்காரன் ஒரு கேள்வி கேட்பான், இந்த யூதர்கள் வந்து வட்டி கூடுறதுல ரொம்ப பெரிய ஆளுங்க. அதை வச்சு அந்த பணக்காரன் ஒரு கேள்வி கேட்பான், இந்த காசை வந்து வரி தண்டுவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருந்தேன்னா கூட அவன் இந்த 2 தாளந்துக்கு ஒரு ஏதாவது ஒன்று சேர்த்து சம்பாரிச்சு கொடுத்துருப்பான். நீ வந்து மூளைக்கட்டத்தனமாக இந்த காசை கொண்டு போய் புதைச்சி வச்சிருக்க, அறிவு இருக்கா அவனுக்குன்னு சொல்லி கேட்பான். அந்த மாதிரி இந்த உண்மையாக இருக்கிற நேர்மையாக இருக்கிறவங்களோட பாயிண்டெல்லாம் இதுதான். என்னன்னாக்கா, அரசியல் வந்து அரசியல்வாதிகளும் அரசியலும் எதுக்கு நடத்துறது, எதுக்கு பண்ணுறது? மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும், மக்களுக்கு வந்து நம்ம உபகாரம் செய்யணும், மக்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுக்கணுங்கிறது தான் அரசியல். அதுதான் உண்மையான அரசியல், அதுதான் உண்மையான இது. எப்பாடுபட்டாவது மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அரசியல். இந்த உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணுங்கிற டைலாக் இருக்குல்ல, இது வந்து அது வந்து ஒரு சங்கிங்க யூஸ் பண்ணுற வேர்டு. இப்போ வந்து திரு காமராஜர் அவர்கள் வந்து உண்மை நேர்மையானவர். அவரை நான் குறை சொல்கிறேன்னு உடனே ஆரம்பிக்கக்கூடாது. திரு காமராஜர் வந்து உண்மை நேர்மையானவர். அவர் வந்து ஐஐடி, பெல்லு, மணலியில் வந்து எண்ணெய் நிறுவனங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. இந்த ஐஐடியில் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் மாணவர்கள் படிக்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி, மிகப்பெரிய ஒரு கஷ்டம். சென்னையில் இத்தனை 1000 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து, இத்தனை 100 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து ஒரு கட்டப்பட்ட ஐஐடி நிறுவனத்தில் தமிழ் மாணவர்களும் தமிழர்களும் படிக்கிறாங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான் அந்த இதுக்குள்ள நுழையிறாங்க. இத்தனை தலைமுறை கழித்து, 50 ஆண்டுகள் கழித்து இப்போ தமிழக முதல்வர்கள் கொண்டு வந்திருக்க அந்த நான் முதல்வன் திட்டம் மூலமாக தான் வந்து தமிழ் மாணவர்கள் வந்து அதுக்குள்ளார போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த இத்தனை காலமாக, இந்த 50 ஆண்டு காலமும் இந்த ஐஐடியால் பயன்படுறவங்க யார்? அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நூல் போட்டவங்க தான். அதே தான் பெல் நிறுவனம், அதே தான் வந்து எம்எஃப்எல், எம்ஆர்எல் போன்ற நிறுவனங்கள். இந்த விஷயத்த வந்து திரு அண்ணா அவர்கள் வந்து அவர் பேசியிருக்காரு. எப்படின்னா, அண்ணா காமராஜர் ஆட்சி போனதுக்கப்புறம் அண்ணாவோட ஆட்சி வரும்போது காங்கிரஸ் வந்து அண்ணா கிட்ட சொல்லுது, சட்டசமன்றத்தில் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அதோட பலனெல்லாம் நீங்கள் அடைவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் அந்த நிறுவனங்கள் இந்த இது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாரு. அப்போ அண்ணா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் ஒரு மாடு வாங்கியிருந்தீங்கன்னா அது கண்ணு போட்டிருக்கோம், நீங்கள் வாங்கியிருக்கிறது பொமேரிய நாய்க்குட்டி, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லுவார். அதனால தான் இந்த திட்டங்கள் வந்து என்எல்சி இருக்குல்ல, இப்போ நெய்வேலி, அதில் வந்து
அந்த நிலங்கள் பூரா வன்னிய சமூகத்து மக்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அன்புமணி சொல்றாரு. அந்த ஊர்காரவங்க எல்லாம் கொடுத்த நிலங்கள் இன்னைக்கு நீங்க வந்து அந்த என்எல்சியில போய் பாருங்க, பூரா ஹிந்திக்காரங்க பார்க்குறாங்க. அதே தான் பெல்லில், அதே தான் ஐஐடியில். இதுதான் காமராஜர் கொண்டு வந்த திட்டங்கள். இதுல வந்து இதுக்கு அடுத்த ஆள் ஒருத்தர் இருக்காரு, திரு அப்துல் கலாம் இருக்காருல்ல, அவர் வந்து உண்மை நேர்மையானவர். அவர் வந்து ரொம்ப ஹானஸ்டான ஒரு கைன்னு இவங்க எல்லாரும் அப்துல் கலாம் அவர்களை பத்தி பயங்கரமா பேசுவாங்க. அப்துல் கலாம் அவரோட ஜனாதிபதியா இருந்த காலத்துல தான் அந்த மீட்டர் கேஜ்ல இருந்து பிஜியா மாத்துற அந்த திட்டம் வந்து ராமேஸ்வரத்துல கிடப்புல கிடந்துச்சு. அதை வந்து அவர் கண்டுகிட்டதே கிடையாது. இதை எப்படி விளக்கணும்னாக்கா, திரு தேவகவுடா வந்து பிரதமரானாரு. பிரதமரான சமயத்துல வந்து முதல்ல மீட்டர் கேஜை வந்து பிஜே ஆகிற திட்டங்கள் வந்து பிராட்கேஜ் ஆகிற திட்டங்கள் தமிழ்நாடு பூரா இது பண்ணிட்டு இருக்கும்போது நாகப்பட்டினம் டு திருச்சியை வந்து பிராட்கேஜ் டு மீட்டர் கேஜா உருவாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கான எல்லாமே செஞ்சுட்டாங்க. ஆனால் அந்த திட்டம் வந்து படு ஸ்லோவாகவும் இதாகவும் நடந்துகிட்டு இருக்கு. அது நடக்கவே இல்லை. அப்போ வந்து ஏன் அந்த மாதிரி நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் ரயில்வே இதில் வந்து நாங்கள்லாம் மாணவர்களாக இருந்து தஞ்சாவூரில் போய் படிச்சுட்டு இருந்தப்போ கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி தேவகவுடா வந்து பிரதமர் ஆகிட்டதுனால அவரோட ஹாசன் தொகுதியில் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து முழு வேகத்தில் செய்யறதுக்காக முடிவு பண்ணிட்டாங்க, மீட்டர் கேஜை பிஜியை மாற்றுறதுக்காக. அதனால இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து அங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தமிழ்நாட்டுலேருந்து ஜனாதிபதி ஆன ஒரு அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஒரு ட்ரெயினாவது தஞ்சாவூருக்கு ராமேஸ்வரத்துக்கு அவங்க சொந்த ஊரான ராமேஸ்வரத்துக்கு விட்டுருப்பாரா? தமிழ்நாட்டு திட்டங்கள்ல என்னைக்காச்சும் ஒரு ரயில்வே திரு ப. சிதம்பரம் அவர்களோட முந்தைய ஆட்சி காலத்துல வந்து காரைக்குடியிலேருந்து தூத்துக்குடிக்கு சாயல்குடி வழியா ஒரு ரயில்வே பாலத்துக்கு பூஜை போட்டாரு. இன்ன வரைக்கும் அதுக்கு ஒரு தனம் செங்கல் கூட எடுத்து வைக்கல. அதே தொகுதி அதே ஊர்க்காரர் தான் திரு அப்துல் கலாம். அவர் அதுக்காக ஏதாவது செஞ்சிருப்பாரா? திரு பாலு இருக்கார்ல, டிஆர் பாலு, அந்த மன்னார்குடிங்கிற ஊர் எந்த ஊரோட கனெக்ட் ரயில்வே இல்லாத ஒரு ஊர். அந்த பக்கம் பட்டுக்கோட்டை டு காரைக்குடி வழியா திருவாரூருக்கு ரூட் இருக்கு, இந்த பக்கம் மாயவரம் டு தஞ்சாவூருக்கு ரூட் இருக்கு. எதோடையும் கனெக்ட் இல்லாத ஒரு ஊர் மன்னார்குடி. ஆனால் அவர் வந்து அந்த மன்னார்குடிக்கு ஒரு ரயில்வே போட்டு அந்த மன்னார்குடியிலேருந்து நீடாமங்கலத்துக்கு கனெக்ட் கொடுத்து இப்போ மன்னார்குடியிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு ஒரு கனெக்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. மன்னார்குடியிலேருந்து இன்னைக்கு திருப்பதிக்கு, புவனேஸ்வருக்கு, சென்னைக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் விட்டுருக்காரு. ஒரு எம்பியாக இருந்தவர், அவர் பையன் டிஆர்பி ராஜா தான் இன்னைக்கு மன்னார்குடி எம்எல்ஏ. ஆனால் இந்த அப்துல் கலாம் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காரு? ஒரு ரயில்வே திட்டத்தையாவது கொண்டு வந்திருப்பாரா? இந்த உண்மையை நேர்மையை வச்சுக்கிட்டு ஊருக்காவே போட முடியாது. மக்களுக்கு பயன்படுறத செய்யறது தான் அரசியல். அதை யாராவது செஞ்சிருக்காங்களா? இந்த ஏசுநாதர் தான் சொல்றாங்க, நீ தாளந்த வச்சு வட்டி கொடுத்துருந்தா கூட அந்த காசை பெருக்கிருக்க முடியும்னு. அந்த அவுச்ச விதையை கொண்டு வந்து அப்படியே கொடுக்கறதுனால என்ன நடக்கும்? போலியா செஞ்சா கூட ஒரு செடி வளர்த்தால அவன் தான் புத்திசாலி. அதனால அதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. நன்றி நண்பர்களே, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.